ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கான தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு. திமுக எதிர்ப்பதற்கான காரணம் குறித்து ராசா பிரத்யேக பேட்டி. நடிகை விஜயலட்சுமி தொடர்பான வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன். வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தவர் அதிரடி கைது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மாற்று ஏற்பாடு குறித்து தமிழக அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கருத்து. மயிலாடுதுறை அருகே அம்பேத்கர் உருவப்படம் அவமதிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அமைச்சர்கள் பங்கேற்ற கருத்து கேட்பு கூட்டம். தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதாக எழுந்த புகாரால் சர்ச்சை. உத்தரப்பிரதேசத்தில் நடந்து முடிந்த மகா கும்பமேளா ஒற்றுமைக்கான மாபெரும் யாகம். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி பதிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்தி எத்தனை இந்திய மொழிகளை விழுங்கிவிட்டிருக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். போஜ்புரி, மைதிலி, அவதி, ஃப்ரஜ், பண்டேலி, கர்வாலி, குமாவோனி, மகாஹி, மர்வாலி, மால்வி, சத்தீஸ்கர், சந்தாலி, அங்கிகா, ஹோ, காரியா, கோர்த்தா, கூர்மாலி, குருப், முண்டாரி மற்றும் இன்னும் பல இப்போது உயிர் வாழ்வதற்காக மூச்சு திணறுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஒருபோதும் வெறும் இந்தி இதய பகுதிகள் அல்ல, அவற்றின் உண்மையான மொழிகள் இப்போது கடந்த காலத்தின் நினைவு சின்னங்கள் என தெரிவித்துள்ளார். இது எங்கே முடிகிறது என்பது நமக்கு தெரியும் என்பதால் தமிழ்நாடு எதிர்க்கிறது என்றும், சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்ததால் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். பிரயாக்ராஜில் நிறைவடைந்த மகா கும்பமேளா ஒற்றுமைக்கான மாபெரும் யாகம் என்றும் 140 கோடி மக்களின் நம்பிக்கை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 45 நாட்களில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரயாக்ராஜில் கூடியது மிகப்பெரிய நிகழ்வு என்றும், நினைத்ததை விட அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இப்போது புதிய சக்தியுடன் முன்னேறி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளாவுக்கு வந்த பக்தர்களின் எண்ணிக்கை ஒரு சாதனை படைத்ததோடு பல நூற்றாண்டுகளுக்கு அடித்தளமிட்டுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளா வெற்றிகரமாக முடிந்ததற்கு காரணமாக இருந்த உத்தரப்பிரதேச அரசு, துப்புரவு ஊழியர்கள், காவல்துறையினர், ஓட்டுநர்கள் மற்றும் சமையல்காரர்கள் என அனைவரையும் பாராட்டுவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் இயற்கையாகவே திராவிட நாடு அமையும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பரபரப்பாக பேசியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மத்தியில் தற்போது நடைபெறக்கூடிய பாசிச ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இயக்கத்தின் மூலமே அது சாத்தியமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் இறையாண்மையை தாங்கள் ஏற்றுக்கொள்கிற போதிலும் மாநிலங்களுக்கு சமமான அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். அதைத்தான் திராவிடம் வலியுறுத்துகிறது என்று குறிப்பிட்ட ராசா, இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் பெரியாரின் இந்த தத்துவம் பரவி கிடக்கிறது என்றும் தெரிவித்தார். நடிகை விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்து எறிந்த அக்கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை சீமான் ஏமாற்றியதாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி புகார் செய்தார். அதன் பேரில் சீமான் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் வழக்கை 12 வாரத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டனர். அதன் பேரில் இந்த வழக்கு தொடர்பாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று விசாரணைக்கு சீமான் ஆஜராகாததால் நாளை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என கூறி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டியுள்ளனர். விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் எனவும் சம்மன் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
சம்மன் ஒட்டப்பட்ட சில நிமிடங்களில் சீமான் வீட்டிலிருந்து வெளியே வந்த நாதாக நிர்வாகி ஒருவர் சம்மனை கிழித்து எறிந்தார். இதனையடுத்து அந்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதேபோல் அங்கு வந்த போலீசை தாக்கியதாக சீமான் வீட்டு காவலாளியும் கைது செய்யப்பட்டார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் இதற்கான இடத்தை தேர்வு செய்த மாநில அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மலிவு விலை உணவகத்தை தொடங்கி வைத்த பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்கள் விமான சேவையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக குறைந்த கட்டணத்தில் மலிவு விலை உணவகம் தொடங்கப்பட்டதாக கூறினார். இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களில் 4வது பெரிய விமான நிலையமான சென்னை விமான நிலையத்தில் விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கோவை விமான நிலையத்தையும் விரிவுபடுத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறிய அவர், சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் எந்த திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை என்று கூறினார். பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையத்திற்கான முதற்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளன. 2ஆம் கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் கூறினார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக வருகை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். மேலும் இந்தி திணிப்பு என்ற தவறான பிரச்சாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டுள்ளதாகவும் இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் விமர்சித்து இருந்தார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கும் சூழலில் சென்னை ஐஐடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு பதிலாக மத்திய இணையமைச்சர் சுகந்தா பங்கேற்பார் என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் அமைச்சர்கள் பங்கேற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2025-26ஆம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகளுக்கான கருத்து கேட்பு கூட்டம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டத்தில் நடைபெற்றது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் பொன்முடி, சாமு நாசர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமலேயே நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிகழ்ச்சி ஒன்றுக்காக வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் படம் சேதப்படுத்தப்பட்டது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பமும் உடைக்கப்பட்டு அருகில் உள்ள ராஜன் வாய்க்காலில் வீசப்பட்டது. இது பற்றி செய்தி அறிந்ததும் அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மணல்மேடு வைத்தீஸ்வரன் கோவில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு தொகுதி மறுவரை செய்தால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் சுமார் 19% குறைந்துவிடும் என அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும், குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி பாதிக்கும் என்றும் கூறினார். நமது உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசுக்கு எதிராக ஒருமித்த குரலில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் வலியுறுத்தினார். ராணிப்பேட்டை அருகே தீ விபத்தால் குடிசை வீட்டை இழந்த பெண்ணுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு கட்டி கொடுக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் காந்தி உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை நகரம் அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவர் தனது 2 மகள்களுடன் குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். ஜவுளி துணிகளை மொத்தமாக வாங்கி வந்து சில்லறை வியாபாரம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் அவரது குடிசை வீடு முழுவதுமாக தீப்பற்றி எரிந்ததோடு ஜவுளி வியாபாரத்திற்கு வைத்திருந்த துணிகள், வியாபாரம் செய்து வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 8 சவரன் நகைகள் தீயில் கருகி சேதமாகின. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அமைச்சர் காந்தி பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறியதோடு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். உடனடியாக பட்டா வழங்கி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மஞ்சுளாவுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அங்கு மஞ்சு விரட்டு போட்டிகள் நடத்துவதற்கு ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொன்னமராவதி அருகே உள்ள வார்பட்டு கிராமத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு வருவாய்த்துறையின் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கானோர் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் மஞ்சு விரட்டில் பங்கேற்றனர். என்றாலும் இந்த போட்டியை அங்குள்ள மக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் களமிறக்கப்பட்டன. வாழப்பாடி அருகே உள்ள பழனியாபுரத்தில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி இப்போட்டி நடத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டு தொடங்கியதும் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்த காளைகளை 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், தங்கம் மற்றும் வெள்ளி காசுகள் போன்ற பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அருகே ஓரிக்கை கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியையொட்டி மயான கொள்கை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 2 டன் காய்கறிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வல்லாளகண்டன் அரக்கன் உருவத்தை ஸ்ரீ ஆதிபராசக்தி காளியம்மாள் வதம் செய்த பிறகு காய்கறிகளை பொதுமக்கள் அள்ளி சென்றனர். இந்த நிகழ்வையொட்டி ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.